நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், பாக்கி சொல்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி இது களத்தில் முந்தி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பாஜக இந்த கூட்டணி ஏற்கனவே அது ஒரு தோல்வி அடைந்த கூட்டணி தான், முழுகிட்டு இருக்கிற கப்பல்ல இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றார். இல்ல, இது செல்வ பிறந்தகை அப்படித்தான் சொல்லுவாரு. ஏன்னா அவரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க கூட்டணியை பத்தியே அவர்னால பேச முடியாத சூழ்நிலை. அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்துட்டு யாரும் எதுவுமே பேசக்கூடாதுன்றாங்க. இப்போ அவர் ஒரு மாநில தலைவரா நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம்னு கூட அவர் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்காரு. அப்ப அவர் அந்த கூட்டணியை சொல்ல முடியலைங்கும் போது எதிர்த்தரப்பு கூட்டணியை அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. இப்ப நம்ம பாக்குறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணிய பொருந்தா கூட்டணி, ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வருதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும். ஆனா இன்னைக்கு அந்த திமுக கூட்டணி கட்சிகள்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒரு படி மேல போய் ஸ்டாலின் அவர்கள் நேத்து நடந்த அவங்க மீட்டிங்லயே நம்மளுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே நம்மளுடைய கூட்டணிக்கு சேதாரம் ஏற்படுத்துற அளவுக்கு பேசுவாங்க, அதையெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க, நீங்க பாட்டுக்கு போய் உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்லி புலம்புற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ஆயிருக்கு. அதுக்கு முழு காரணம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி. அவங்க இன்னைக்கு தாவேகாவுடைய கேட்டை இன்னமே ஓப்பனா தான் வச்சிருக்காங்க. அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இவங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சதை பத்தி அவரு பேசுறதும் அதை தான் காமிக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துல இப்போ ஒரு 2020 ஓவர் மாதிரி மேட்ச் மாதிரி ஓவருக்கு ஓவர் அந்த சினாரியோ மாறுற மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும்போது என்டிஏ தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரென்தன். ஸோ இன்னைக்கு அமமுக ரொம்பவே எதிர்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா இன்னும் எடப்பாடியினுடைய தலைமையை முதல்வர் வேட்பாளரா நாங்க ஏத்துக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய பொதுக்குழு மீட்டிங்லயே எங்களுக்கு நண்பன் எதிரி துரோகி எல்லாம் முக்கியம் கிடையாது, தமிழரும் தமிழ்நாட்டு நலனும் முக்கியங்கும் போதே அவர் என்டிஏ பக்கம் தான் வர போறாருங்கிறது கன்ஃபார்ம்டா 100% தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இன்னும் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்டிஏவினுடைய கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். அப்ப இதுல இன்னும் 2 பேர் இந்த பஸ்ல ஏற வேண்டியது இருக்கு. ஒன்னு தேமுதிக, இன்னொன்னு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிரிவு. அவங்களும் இங்கதான் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன் மகேஷ். சார், அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில் அந்த மையத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படி இல்லை. நிர்வாக திறனற்ற தமிழ்நாடு அரசு, ஊழல், லஞ்சம், இருக்கிற சட்டம் ஒழுங்கு மோசம், போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து சமூக சீர்கேடாக அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது, இதெல்லாம் முன் வச்சு தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் ஓரணியில் திரண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தலில் எது மக்களை ஈர்க்கும்? மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி தானே மக்கள் கிட்ட அபிமானம் பெறும். நீங்க ஒரு கட்சியை மட்டும் தோக்கடிக்கிறது மட்டுமே எப்படி உங்களுடைய கூட்டணிக்கு பலம் கொடுக்கும்? அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது தான் எங்களுடைய கூட்டணினா இன்னைக்கு மத்தியில இந்த இந்திய நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? நீங்க இப்ப தமிழ்நாடுங்கிறது பாரத தேசத்துக்குள்ளாரதானே இருக்குது. அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா வந்துரும் காமிக்கக்கூடிய பூச்சாண்டி வேலைக்கே ஆகாதே. இப்ப அவங்களுடைய ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு தாவேகா விஜயனுடைய பூச்சாண்டிய காங்கிரஸ் திமுக காமிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒரு மக்களா பாக்குறவங்க தமிழகத்துல தமிழக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கட்சிகள் கூட்டணி அமைச்சாங்கன்னா அதை நோக்கி போவாங்களே ஒழிய, நீங்க பாரதிய ஜனதாக்கு நாங்க எதிர்ப்பு அப்படிங்கிற மக்கள் பார்க்க மாட்டாங்க. என்ன ஒரு கட்டத்துக்கு இப்ப மக்கள் வந்துட்டாங்கன்னா, ஏப்பா நீங்க பண்றதுக்கு பாரதிய ஜனதா பண்றது எவ்வளவோ பரவாயில்லையப்பா, அவங்கனாச்சும் ஆண்டு பார்க்கட்டும் என்ன ஆயிர போகுதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நீங்க சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்கிறீங்க. இந்தியாவே இன்னைக்கு 11வது வருஷமா தொடர்ந்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க மத்தியில. அப்ப நீங்க என்ன சும்மா பூச்சாண்டி காமிச்சு தமிழகத்துக்குள்ளார வந்துடும், தமிழகத்துக்கு வந்துடும் என்னமோ தமிழகம் ஒரு அமெரிக்காவிலயோ இல்ல ஆப்பிரிக்க கண்டத்திலேயோ ஒரு மாநிலமா இருக்கிறோமா? நம்ம இந்திய தேசத்துலதானே நம்ம ஒரு மாநிலமா இருக்கிறோம், ஒரு அங்கமா இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு இந்தியாவுல 210 சப்ஜெக்ட் இருக்குது, ஸ்டேட், சென்ட்ரல், கன்கரண்ட் லிஸ்ட்னு. அதுல 97 சப்ஜெக்ட் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, 66 ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு,
47 கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்லயும் மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து தான் மேலோங்கி இருக்கும். அப்ப இந்த 210ல 144 சப்ஜெக்ட்ல மத்திய அரசாங்கத்தினுடைய கைதான ஓங்கி இருக்கு. அப்ப எப்படி வந்து இந்த பாரதிய ஜனதாவுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம எந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாட்டில் ஆண்ட முடியுமா? அப்ப இதுதான் அவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வா? நாங்க வந்து எப்பயுமே நாங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றது. அப்ப நீங்க 210 சப்ஜெக்ட்ல 144 சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கை ஓங்கி இருக்கு. அப்ப இதுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க வராம பாத்துக்குவோம், பாரதிய ஜனதாவை எதிர்த்துருவோம், பாரதிய ஜனதா இல்லாத தமிழ்நாடுங்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல் அறியாமையே ஊட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதுக்கு சமமா தான் நான் பாக்குறேன். இது அரசியலை நோக்கி உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய மக்கள் ஈஸியா அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடைச்சிடும். இல்ல இவங்க வெறும் பாரதிய ஜனதாங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவங்க பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அத காங்கிரஸே தெளிவா புரிஞ்சுக்கிட்டனாலதான் இன்னைக்கு தாவேகா விஜய்ங்கிற பூச்சாண்டியை திமுக கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு நான் பாக்குறேன். மகேஷ், நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். சார், வரிசையாக இப்போ பேசிட்டு இருந்த கருத்தாளர்கள் பத்திரிகையாளருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் முந்தி செல்லுது, கட்சிகள்லாம் இப்போ இன்டாக்டாக அடுத்தடுத்து வர்றாங்க, ஆனால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறாங்க. ஆனால் என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்ன விஜய் தமிழக வெற்றி கழகத்திட்ட இன்னும் எந்த கட்சியும் போனது மாதிரி தெரியலை. விலகி போன ஒரு பெரிய தலைவர்னா செங்கோட்டையன் போனார், அடுத்து வைத்திலிங்கம் ஓபிஎஸ்லாம் போவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. டிடிவி தினகரனே எங்கள் கூட்டணிக்கு போகிறார் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எதுவும் நடக்கலை. அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்சிகள் போக அங்கே விரும்பலையா, இல்லை கட்சிகளை அங்கே இருக்கிறவங்க விரும்பலையா, பேசுறதுல எதுவும் இடையில நடைமுறை சிக்கல்கள் இருக்கா? விசில் சின்னம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, சத்தமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தலில் விசில் சத்தம் கேட்குமா? முதல்ல விஜய் அவர்களே எங்க போவாருன்னு தெரியாத போது விஜயை நம்பி யார் போவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்பயும் வந்து விஜய் தனிச்சுதான் களம் காணுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அவர் ஒருவேளை என்டிஏக்குள்ள போனாலும் போகலாம். இன்னும் என்டிஏல ஓப்பனா அழைப்பு இருக்கிறத பார்க்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு சில நெருக்கடிகளும் இருக்கு. அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி அவர் என்டிஏக்குள்ளே கூட போயிடுவாரு கடைசியாக. ஏன்னா திமுக வீழ்த்துவதுதான் எல்லோருடைய நோக்கம்ங்கிற ஒரு புள்ளியில் அவருக்கு இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற பேச்சுக்களும் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வந்து அவர் அதிமுக தலைமை ஏற்றுட்டு போவாருன்னா சில செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அது வந்து அது முழுசு மறுப்பதற்கும் இல்லை, இல்ல அவர் தனிச்சு போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு. அவரை நம்பி போகணும் அப்படின்னா இப்ப டிடிவி தினகரன் கூட முதல்ல விஜய் ஒரு ஆப்ஷனா காமிச்சாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்டிஏல என்ன சரியான பதில் அப்படின்னு தெரியாத நேரத்தில் விஜய் வந்து அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸும் வந்து விஜய் பயன்படுத்திட்டாங்க. காங்கிரஸ்லாம் இந்த கூட்டணி விஜய்க்கு எல்லாம் போவாங்களா? அது ஏற்கனவே எப்ப ராகுல் காந்தி கார்கே அந்த மீட்டிங் முடிஞ்சதோ அதுக்கு பிறகு எந்த சத்தமும் கேட்கலையே. சும்மா பேசுறவங்க பேசிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன் கூட போகல. அவங்க இதை வச்சு வேற வழியுமே இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து திமுக போன வாட்டி கொடுத்த மாதிரி 25 கொடுக்க முடியாது, கூடுதலாக ஒரு 5 சீட்டு இல்ல 10 சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போமே தவிர விஜயை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ். சோ விஜயை நம்பி போவதற்கு யாருமே இல்லை. என்ன சொல்ல போனா இப்ப ராமதாஸ், சீனியர் ராமதாஸ் இருக்காரு, அவர் போவாரா? நிச்சயமா போக மாட்டார். ஏன்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமினாலதான் இன்னைக்கு பாமக இந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது அவருக்கு சீனியர் ராமதாஸ்க்கு தெரியும். அதனால விஜய் நம்பி அவரும் போக மாட்டாரு. தேமுதிகவும் மோஸ்ட்லி என்டிஏ போவாங்க, இல்ல என்டிஏ ஆப்ஷன் இல்லாட்டி கூட திமுக பக்கம் போவாங்களே தவிர அவங்களும் தாவேக பக்கம் எல்லாம் போக மாட்டாங்க. தாவேக தனிச்சுதான் விடப்படும். தாவேக நோக்கி சின்ன சின்ன கட்சிகள் இயக்கங்கள் கூட யாரும் போக மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் காலம் எவ்வளவு பரபரப்பா இருக்கு, சின்ன சின்ன கட்சிகள் இயக்கங்கள் கூட எவ்வளவு தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. எந்த செயல்பாடுகளும் மற்ற சும்மா ஒரு மீட்டிங் பண்ணி மீடியா வந்து சும்மா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவரை தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. சும்மா ஒரு கூட்டம் போட்டாலே பெரிய விஷயம் மாதிரி. விசில் சின்னம் ஆப்வியஸ்லி இப்போ அவருக்கு அந்த மீடியாவோட பலம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா விசில் சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போனா, இன்னும் சொல்லப்போனா இப்போ ஒரு வேற ஒரு கட்சி கிடைச்சிருச்சுன்னா இந்த விசில் சின்னத்தை அவங்க எப்படி பயன்படுத்தும்? இது ஆன்டி கரப்ஷன் பிளாங்க். இப்ப நான் வந்து லோக்சபா கட்சியில் இருக்கும்போது எங்களோட சின்னம் விசில் சின்னம் தான். இன்னும் சொல்லப்போனா தாவேக்களை நான் வந்து செய்தியாளர் பார்க்கும்போது விசில் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும். இது இன்னும் சொல்ல எதை போட்டவன் நான் கூட சொல்லலாம், அதெல்லாம் பேசியிருக்கேன். ஆனா இவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? இவர் பிகில் படத்தை நடிச்சிட்டாரு அதனால விசில் கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னும் சினிமா தரமா தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவா எப்படி கொண்டு போறதுன்னு கூட அந்த கட்சிக்கு தெரியுமாங்கிறது தெரியாது. அதனால விசில் வந்து சத்தம் கொடுக்குமா கொடுக்காதன்னா விசில்தான் முதல்ல கடைசி வரைக்கும் நிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மீறி நின்னாலும் அது வந்து ஊதக்கூடிய அளவிற்கு பலமான வேட்பாளர்கள் அங்க இருப்பாங்களா? தலைவர் அதை ஊதுறதுக்கு தயாரா இருக்காரா? ஏன்னா தலைவர் ஊதுனாதான் சத்தம் கேட்கும், இல்ல ஊதாம அதை தூக்கி பெட்டிக்குள்ள வச்சிருவாரா அப்படிங்கறத பொறுத்துதான் விசில் அடிக்குமா அடிக்காத நம்ம பார்க்கணும். சார், அதே நேரத்தில் நிறைய கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க, எங்க தலைமையில கூட்டணி, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு என்றெல்லாம் சொன்னாங்க. செங்கோட்டையன் போன்ற நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர்கள்லாம் சேர்ந்தாங்க, அடுத்தடுத்து சேர போறாங்கன்னு
ஒரு பேச்சு வந்துச்சு, அப்படி ஒரு முயற்சிகள் இருந்தும் அந்த வாய்ப்பை தாவேகா தவற விட்டு விட்டதா, இல்லை இந்த தலைவர்கள் தாவேகாவை தவிர்த்துட்டாங்களா? இல்லைங்க, அவங்க சில பேரை வந்து செங்கோட்டையன் அவர்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அவருக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. இல்ல இவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க தவிர்த்துட்டாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா முக்கியமாக திமுக போனவங்களுக்கு எல்லாம் செங்கோட்டையன் பேசினாரு, பேசி லைன் அப் பண்ணி வச்சாரு. பட் ஆனா பழையபடி புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி கோஷ்டி வந்து அவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் என்னதான் வெளிப்படையான அதிருப்தியில் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அவர் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. நீங்க வந்து அவங்களோட உள் சர்க்கிளை கேட்டீங்கன்னா தெரியும், கடுமையான அதிருப்தியில இருக்காரு. நம்ம தெரியாதனமா அந்த கட்சியில சேர்ந்துட்டோம், அவர் புலம்புல தான் இருக்காரு. வேற வழி இல்லாத இப்ப விட்டு கொடுத்து பேச முடியாது. இந்த நேரத்துல அவர் வந்து ஜூன் மாதம் தேர்தல் வர்ற வரைக்கும் அவர் விட்டு கொடுத்து பேச முடியாது. தேர்தல் முடிந்த பிறகு அவர் வந்து இந்த கட்சியோடைய பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு பிறகு அவர் பேசுவார். அதனால வருவதற்கு யார் புதிதாக வர தயாராக இருந்தாலும் தடுக்கும் வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி உண்மையிலே கட்சிகளாக யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. இப்போ ஓபிஎஸ் அணி கூட அவங்களும் என்ன முயற்சி பண்ணுவாங்க, நம்ம வந்து தினகரன் போயிட்டாரு, அதே மாதிரி நம்மளும் ஒரு தனியார் கட்சி ஆரம்பிச்சுட்டா கூட நமக்கு எடப்பாடி பழனிசாமி நமக்கு அந்த இடத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் அவருமே யோசிப்பாரு. அப்படி இல்லையா கடைசி நிமிஷத்துல பாஜக போய் நம்ம வந்து தாமரை சின்னத்துல கூட நின்றலாமா ஓபிஎஸ் வச்சுக்கிறோம்னா, ஓபிஎஸ் கூட இருந்த யாருமே இன்னைக்கு இல்ல. வைத்திலிங்கம் திமுக பக்கம் போயிட்டாரு, ஜெஸ்டி பிரபாகரன் தாவேக பக்கம் போயிட்டாரு, யாருமே இல்ல அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம். அப்போ அவருமே வந்து ஒரு கட்சியாக போய் தாவேக்கள கூட்டணி கட்சியாக இணைவதற்கெல்லாம் இன்று யாருமே தயாராக இல்லை. விஜய் நம்பி எப்படி எங்க மோசம் பண்ணா, ஏன்னா விஜய்னாலே அவரே வந்து பெர்சன்டேஜ் தான் வருமே தவிர அந்த கட்சியில எத்தனை பேர் டெபாசிட் வாங்குவாங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல இவங்களும் கூட போய் நின்னாங்கன்னா அவங்களும் சேர்த்து டெபாசிட் வாங்குவாங்களே தவிர வெற்றிக்கான வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அவங்க சொல்லிக்கலாம், விஜய் கட்சி நாங்க வந்து 25% நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு அவங்க சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க 500 கோடி 400 கோடி வடை சுடலாம். ஆனா அரசியல் அந்த வடையெல்லாம் சுட முடியாது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.